வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழக வெற்றி கழகம் அதிமுக கட்சிக்குள் குதிரை பேர வியாபாரம் நடத்தியும் பதவி ஆசை காட்டியும் ஒரு சில நிர்வாகிகளை நம்மிடம் இருந்து பிரித்து அதிமுகவை உடைக்க சதி செய்வதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். திமுக இளைஞரணி ஆலோசனை கூட்டம் மே 23 நடைபெறும் என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தோல்வியை சந்தித்த திமுக ஆட்சியை இழந்தது. இந்த தோல்விக்கான காரணம் குறித்தும் கட்சியின் செயல்பாடு பற்றியும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மே 23 திமுக இளைஞரணி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி அறிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் கருணாநிதியின் பிறந்த நாள் கொண்டாட்டம், இளைஞரணியின் ஆக்கப்பணிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தலைமை அலுவலகத்திற்கு சென்ற அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழக சட்டசபை தேர்தலில் 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்ட குளறுபடிகளால் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, CV சண்முகம் தலைமையில் தனி அணி உருவானது. அந்த அணியில் 25 MLA-க்கள் சேர்ந்ததோடு தாவேக அரசுக்கு பகிரங்க ஆதரவு அளித்துள்ளனர். மேலும் தாவேக அமைச்சரவையில் இடம்பெறவும் பேச்சு நடக்கிறது. இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தேர்தல் தோல்விக்கு பின்னர் முதல் முறையாக தலைமை அலுவலகத்திற்கு EPS வந்தார். அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர் MGR, ஜெயலலிதா சிலைகளுக்கு மரியாதை செலுத்தினார். SP வேலுமணி தலைமையில் ஒரு தரப்பினர் செயல்பட்டு வரும் நிலையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அடுத்த கட்ட நிலைப்பாடு குறித்து EPS ஆலோசனை செய்ய உள்ளார். இதனால் இந்த ஆலோசனை கூட்டம் தமிழக அரசியல் வட்டாரங்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தல் முடிவுகளால் கட்சியின் ஓட்டுகள் 50% சரிந்த போதிலும் அதனால் மனம் தளர வேண்டாம் என்று அவர் தனது கட்சியினரை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக வாக்காளர்கள் ஒரு சித்தாந்தத்தை விரும்பவில்லை, மாறாக ஒரு பிம்பத்தையே விரும்புகின்றனர். சட்டசபை தேர்தல் முடிவுகளால் கட்சியினர் மனம் தளர வேண்டாம். நாங்கள் வரலாறு, பொருளாதாரம், புவியியல், வேதியியல், சமூகவியல், வேளாண்மை மற்றும் இலக்கியம் படித்தோம். ஆனால் மக்கள் எங்களுக்கு வேறு ஒரு பாடத்தை கற்பித்துள்ளனர். இது எங்களுக்கு புதிது. அதையும் நாங்கள் கற்றுக்கொள்வோம். அநீதி நடக்கும்போது அவர்கள் நல்லவர்களை தேடுவார்கள். ஒரு நாள் மக்கள் எங்களை தேடுவார்கள். நாங்கள் பேசிய போது எங்களை ஒரு கேளிக்கையாக பார்த்தார்கள். ஆனால் தங்களுக்கு கேளிக்கை அளித்தவரையே தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு கருத்து தேவையில்லை, கவர்ச்சி மட்டுமே போதும். வேட்பாளர் யார், அவர் வேலை செய்தாரா என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. ஏன் என்றே தெரியாமல் தாவேகவுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்து நிலைத்து நின்று விடாமுயற்சியுடன் இருப்போம். மாநில அரசில் ஏற்படும் மாற்றம் ஆட்சியில் அடிப்படை மாற்றங்களை ஏற்படுத்தாது. தலைவர் மாறி இருக்கிறார், ஆனால் ஆட்சி மாறுமா? எதுவும் மாறாது. 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது என்று தெரியாமல் முதல்வராக விரும்பினீர்களா? இது போன்ற வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்று நான் சொன்னேன். பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாயும் 6 சிலிண்டர்களும் இலவசமாக எப்படி வழங்கப் போகிறீர்கள் என்று பார்ப்போம். இலவசங்களை வழங்க முடியாது என்று நான் சொன்னேன். அதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். தங்கள் பேத்தி பேரன் ஓட்டளிக்குமாறு கேட்டதால் தாவேகவுக்கு ஓட்டளித்ததாக மக்கள் கூறுகிறார்கள். அவர்கள் மதுபானம் கேட்டால் கொடுப்பீர்களா? ஜனநாயகம் ஒரு கேலி கூத்தாகிவிட்டது. காங்கிரஸ் எவ்வளவு கேவலமானது என்பதை இப்போது நீங்கள் உணர்கிறீர்கள். அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் தமிழர்களை கொன்றதை நீங்கள் பார்த்தீர்கள். இப்போது உங்களையே அவமதித்துள்ளார். ராகுல் ஸ்டாலின் உடன் ஒரே மேடையில் எந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவில்லை. ஆனால் விஜய் முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட விழாவில் கலந்து கொண்டார். தேர்தலுக்கு பிறகு அந்த தீய சக்தி தூய சக்தியாக மாறியது. திமுக ஒரு தீய சக்தி. ஆனால் திமுக ஓட்டுகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட MLA-க்கள் தாவேகவில் வரவேற்கப்பட்டுள்ளனர் என்றும் சீமான் பேசியுள்ளார். சென்னையில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். வங்கி மோசடி புகாரின் அடிப்படையில் பழைய கார் வாங்கி விற்கும் பைனான்சியர் இல்லத்தில் சோதனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ஐனாவரம் மற்றும் திருமங்கலத்தில் இன்று அதிகாலை முதலே அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர்.
நாடு முழுவதும் உள்ள கோவில் அறக்கட்டளைகள், மத நிறுவனங்கள் வசம் இருக்கும் தங்க இருப்புகளை பணமாக்கும் திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக வெளியான தகவல்களுக்கு மத்திய நிதியமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பிரிட்டன் வரலாற்றில் மிகவும் இளம் வயது மேயர் என்ற பெருமையை இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 23 வயது இளைஞர் ஒருவர் பெற்றுள்ளார். இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் உள்ள கிங்ஸ் கல்லூரியில் படித்து வரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் துஷார் குமார். 23 வயதான இவர் அரசியல் அறிவியலில் பட்டம் பெற்றுள்ளார். அடுத்த 5 நாட்களுக்கு கேரளத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் அந்த மாநிலத்தில் வரும் மே 26ஆம் தேதிக்கு 4 நாட்களுக்கு முன்போ அல்லது 4 நாட்களுக்கு பிறகோ தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. குவாட் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டம் இந்தியாவில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குவாட் கூட்டமைப்பில் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாற்கர நாடுகள் உள்ளன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த கூட்டமைப்பு செயல்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.